அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை ஆதீனத்தை விசாரிப்பதற்காக சென்னை சைபர் கிரைம் போலீசார் மதுரை விரைந்திருக்கிறார்கள். நீதிமன்ற உத்தரவை பெற்று மதுரை ஆதீனத்திடம் நேரில் விசாரணை நடத்த திட்டமிட்டு தற்போது மதுரை விரைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் முரளி. முரளி, வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். மதுரை ஆதீனத்தை விசாரிப்பதற்காக சென்னை சைபர் கிரைம் போலீசார் நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொண்டு தற்பொழுது மதுரை சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த மே மாதம் 2ஆம் தேதி மதுரை ஆதீனம் சென்னை சேத்துப்பட்டில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக காரில் வந்து கொண்டிருந்த பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மற்றொரு கார் ஒன்று அதிவேகமாக வந்து இவருடைய கார் மீது லேசாக உரசி உள்ளது. இந்த விபத்து தொடர்பாக சென்னை நிகழ்ச்சியில் அவர் பேசும் பொழுது இரு பிரிவினத்திலேயே தூண்டும் வகையில் பேசியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தன்னை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் தொடர்பாக அங்கு பொருத்தக்கூடிய சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு இரு பிரிவினரையே கலவரத்தை தூண்டும் விதமாக பேசியதாக 4 பிரிவின் கீழ் மதுரை ஆதீனம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மதுரை ஆதீனத்திற்கு சம்மனும் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மதுரை ஆதீனம் சார்பாக அவருடைய வழக்கறிஞர்கள் சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார்கள். இதனிடையே மதுரை ஆதீனம் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்த பொழுது இந்த ஜாமீன் விவகாரம் தொடர்பாக போலீசார் தரப்பிலிருந்து அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என தெரிவித்திருந்தார்கள். அதற்கு எதிர்ப்படியாக மதுரை ஆதீனத்துடைய வழக்கறிஞர்கள் இவருடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று மதுரை ஆதீனத்தை விசாரணை செய்யலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவுக்கு இணங்க தற்பொழுது சென்னை சைபர் கிரைம் போலீசார் மதுரை ஆதீனத்தை விசாரிப்பதற்காக மதுரை சென்று கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி.